பார்க் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த பார்க்கு தான் அது. பார்க்குள்ளே தான் இப்போ போகிறோம். இன்னும் பார்க்கில் யாரும் கூட்டம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. சும்மா சின்ன பார்க், ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஐட்டம்லாம் இருக்கும். தம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு இருக்கலாம். நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக அப்படி வரலாம். இதை பாருங்க பார்க்கு தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இந்த பார்க்கை சுற்றி அப்படியே ஒரு 2 ரவுண்டு வரலாம், நிறைய ரவுண்டு வரலாம். அந்த சைடு வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது. இந்த பார்க்குக்கு அடுத்த இதில் ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு, வாலிபால் எல்லாமே விளையாடலாம். நிறைய பேர் காலையில் டைமில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. சனிக்கிழமை டைம் இது. காலையில் ஒரு 6:15, 6:30 மணி நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க சுற்றி. திருநகர் ஏரியா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிச் பீப்புள்ஸ் இருக்கிற ஏரியா. நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க இந்த ஏரியானா. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் போகிற ரூட்டில் இருக்குது. திருப்பரங்குன்றம் தாண்டினோடனே அருவிப்பட்டி, அதை தாண்டி அடுத்தது திருநகர். அந்த சுப்பிரமணியபுரம் படம்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த சுப்பிரமணியபுரமில் நிறைய ஷூட் பண்ணது இங்கே திருநகர் ஏரியாவில். அவங்க சைக்கிளில் போகிறது, ஜெய், அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாட்டு மாதிரி வச்சு, ஒரு கடை மாதிரி வச்சு கேட்டுட்ருப்பாங்க. சைக்கிளில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, அந்த இதெல்லாம் வந்து திருநகர் ஏரியாவில் தான் நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஃபேமஸான ஏரியா திருநகர் ஏரியா. இப்போ திரும்பி அப்படியே ஒரு ரவுண்டு போவோம். பார்க்குக்கு வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து சுற்றி ரவுண்டு போகிறோம். அந்த கோயிலை காட்டிட்டான், முருகன் கோயில்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குளிர் இருக்குது காலையில். நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸாக அப்படி வாக்கிங் போகிறதுலாம் நிறைய பேர் இங்கே வாக்கிங் போவாங்க காலையில் டைமில். நல்லா ஒரு 2 ரவுண்டு, 3 ரவுண்டு, 4 ரவுண்டு போயிட்டு வந்தோம்னா நல்லா உடம்புக்கு ரிலாக்ஸாக இருக்கும். மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். பாருங்கள் அப்படியே போகிறோம். சைடில் உள்ளதெல்லாம் காட்டுறேன். இது மெயினாக வந்து இந்த வார சந்தைலாம் போடுவாங்க. நான் அந்த இடத்த காட்டுறேன். இந்த பார்க்கை சுற்றி அந்த கார்னரில் வார சந்தை போடுவாங்க. காய்கறி எல்லாமே கிடைக்கும். காய்கறி, பழங்கள், மளிகை பொருள் எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை வாரச்சந்தைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பொருள்லாம் வாங்குவாங்க. நல்லா கூட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வெள்ளிக்கிழமை நேற்று போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சி மண்டலம் 5 திருநகர் நடைப்பயிற்சி நண்பர்கள் குழு போட்டிருக்கீங்களா? ஒரு குழு அமைச்சு நிறைய பேர் அந்த மாதிரி வாக்கிங்லாம் போட்டிருப்பாங்க. நிறைய டீம்ஸ் இருக்குது. உள்ளே வந்து இந்த கிரவுண்டில் கொஞ்சம் பேர் இந்த வாலிபால் ப்ராக்டிஸ்க்காக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருநகர் 7வது ஸ்டாப்பு, 8வது ஸ்டாப்பு, 2வது ஸ்டாப்பு, இந்த மாதிரி நிறையா ஸ்டாப்பிங் இருக்குது ஏரியாவும். இந்தியன் பேங்க் இருக்குது. ஸ்கூல்ஸ், நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. கொஞ்சம் நல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸு, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் நிறையா இருக்குது இங்கே திருநகரில். மற்ற ஏரியாலையும் இருக்குது, இங்கே கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ இந்த வழியாக போனோன்னா திருநகர் 7வது ஸ்டாப் வரும்னு நினைக்கிறேன். ஹாக்கி விளையாடுறதுக்கு போகிறாங்க மக்கள். எதிரில் ஒரு லேடி ஒன்று வருது. திருநகர் கைப்பந்தாட்ட கழகம் வாலிபால் கிளப், மதுரை மாநகராட்சி வாலிபால் கிளப் இருக்குங்க. அதுதான் மக்கள் விளையாடுறதுக்கு, பசங்க விளையாடுறதுக்கு உள்ளே வந்திருக்காங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நல்ல பெரிய பெரிய வீடுகள், நல்ல வசதியான வீடுகள். அதை பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குது. இந்த ஏரியாவே நல்லாயிருக்கும். எனக்கு எப்போ மதுரை என்னோடய நேட்டிவ் பிளேஸு. எப்போ வந்தாலும் அங்கே இருக்கிற ஏரியாவோட திருநகர் ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்துலேருந்து.
பாருங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது, அந்த ஸ்கூலையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா சவிதாபாய் மேல்நிலைப் பள்ளி, அதுதான் ஸ்கூல் பேர். இது இருக்குது பாருங்கள், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், அரசு நிதி உதவி பெறும் பள்ளி. சவிதாபாய் கோவை மேல்நிலைப்பள்ளி திருநகர், அரசு உதவி பெறும் பள்ளி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். கைப்பந்து, விளையாட்டு மறுவாழ்வு கைப்பந்து இருக்குது, கைப்பந்து அகாடமி.